எங்க நீங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா? உங்க அண்ணிக்கும் அந்த வாசுக்கும் வர வெள்ளிக்கிழமை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போறாங்களாமே. நம்ம 2 பேர்கிட்டயும் ஒரு வார்த்தையாவது கலந்துக்கிட்டாங்களா? அப்படி கமுக்கமா முடிக்கணும்னு நினைக்கிறாங்க போல. அப்படி எல்லாம் இல்ல, அம்மா எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டாங்க. என்னது, உங்ககிட்ட சொல்லிட்டாங்களா? அப்போ இந்த வீட்ல யாருமே என்ன மதிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க போல. அப்போ நீயும் மொய் எழுத பணத்தை ரெடி பண்ணிட்டியா? ஏய், இப்ப என்னதாண்டி உன் பிரச்சனை? எங்க அன்னிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா உனக்கு எங்க குத்துது கொடையுது? இவ்வளவு நாள் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டாங்க, இனிமேலாவது அவங்க நிம்மதியா இருக்கட்டுமே. போனா போகட்டும் விட. என்னது, போனா போகட்டும் விடணுமா? அவ பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா நம்ம 2 பேர் பொழப்பு என்ன ஆகுறது? வீட்டு வாடகை யார் கட்டுறது? கரண்ட் பில்லை யார் கட்டுறது? மாசம் மாசம் மளிகை சாமான யார் வாங்கி போடுறது? நீ என்னமோ லட்சத்துல சம்பாதிச்சு என்ன சொர்க்கத்துல வச்சிருக்கிற மாதிரி போனா போகட்டும்னு சொல்ற. இங்க பாரு, அவ இங்கே இருந்து சீரழிஞ்சாதான் நாம நல்லா இருக்க முடியும். அவ மட்டும் வாழ்க்கையில ஒரு வசந்த இடத்துக்கு போயிட்டா 2 பேரும் சோத்துக்கு சிங்கிதான் அடிக்கணும். கனகா, இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த கல்யாணம் நடக்க கூடாது நான் கங்கணம் கேட்டுக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கேன். விட மாட்டேன், விடவே மாட்டேன். அவ்வளவு சீக்கிரமா எப்படி இந்த கல்யாணம் நடக்கும்? விடவே மாட்டேன். எப்படியாவது இந்த கல்யாணத்துக்குள்ள நுழைஞ்சு இதை தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். நம்ம குடும்பத்தை நான் தான் பார்க்கணும். ஏதோ புண்ணியத்துக்கு அவங்க உதவுனாங்கன்னா அதுக்குன்னு கடைசி வரைக்கும் அவங்க நமக்கு கப்பம் கட்டிட்டு இருக்கணுமா? கேவலமா யோசிக்கிறத விட்டுட்டு கல்யாணத்துக்கு நல்லதா வாழ்த்து சொல்லு. அவங்க நல்லா இருக்கட்டும். வேண்டாம், நீ எதுவும் வாயை திறக்காமையே இரு, அதுவே போதும். அண்ணி நல்லா இருப்பாங்க. உனக்கு கூட என்ன பார்த்தா இளக்காரமான பேச்சு இல்ல? அவ நல்லா இருக்கணும்னு நான் வாழ்த்தணுமா? வாழ்த்துறேன். அவ நாசமா போனும் தான் நான் வாழ்த்துவேன். என்ன மீறி எப்படி இந்த வீட்ல இருந்து கல்யாணம் பண்ணிட்டு போறான்னு நான் பாக்குறேன். வினோ, இன்னுமாமா கிளம்பல? சீக்கிரம் வாமா, கற்பகம் தம்பியும் கிளம்பி இருக்க போறாங்க. வா போலாமாமா? அத்தை, கண்டிப்பா போய் தான் ஆகணுமா? இங்க பாரு, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காத வினோ. சூழ்நிலைய புரிஞ்சுக்கோ. மறுபடியும் யோசிக்கிறேன்னு பின்னோக்கி இழுத்து உன்னை நீயே குழிக்குள்ள தள்ளிக்காத. வருஷம் போய்கிட்டே இருக்குமா, வாழ வேண்டிய வாழ்க்கைய வீணாக்கிக்கிட்டு இருக்காதம்மா. இந்த அத்தை சொன்னா கேளுமா, எதை பத்தி யோசிக்காத. என்ன, நீ வா, நம்ம போலாம். இது பாரு, நீ என்னதான் என் வாயை அடைச்சாலும் உங்க அம்மாவை நான் இன்னைக்கு விடுறதா இல்ல. வா, போய் என்னன்னு கேட்கலாம். வா. யோ, இவன் எதுக்கு இங்க வரா? இந்த ஆளாலதான் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு ஆயிடுச்சே. நல்லா இருக்கீங்களா தம்பி? நல்லா இருக்கேன். யூ, அந்த ஆளுக்கு நமக்கு தான் ஒண்ணு இல்லைன்னு அடிச்சிரு. அப்புறம் என்ன இன்னொன்னு? போய் உள்ள என்ன நடக்குதுன்னு பாரு. போ. வாங்க தம்பி, ஐயா எப்படி இருக்காரு? அப்படிதான் இருக்காரு. பாத்தீங்களாங்க உங்க அம்மாவோட விசாரிப்ப? ஐயா எப்படி இருக்காராம்? நாம மேலதான் இருக்கோம். ஒரு அக்கறை விசாரிப்பெல்லாம் இருக்கா? எல்லாம் நம்ம நேரம். என்ன தம்பி, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? அந்த பொண்ணு எங்க? துர்கா ஐயா கூட இருக்கேன்னு சொன்னாமா. மாத்து துணி வேணும்னு கேட்டா அதை எடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். நீங்க எங்கேயோ வெளியில கிளம்பிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. தப்பான நேரத்துல வந்துட்டணும். ஆஹா, நீங்க இங்க வர்றதே தப்புதான். ஏய், நீ வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்ட? அது ஒண்ணு இல்ல தம்பி, வர வெள்ளிக்கிழமை என் மருமகளுக்கும் வாசு தம்பிக்கும் பதிவு திருமணம் பண்ணி அப்படியே கோவில்ல வச்சு தாலியும் கட்டிடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அதுக்கு முன்னாடி இவ கழுத்துல என் பையன் கட்டின தாலியை கழட்டி சாமி உண்டியல்ல போடலான்னு கிளம்பிக்கிட்டு இருக்கோம்ப்பா. ஏத்த இதெல்லாம் நல்லாவா இருக்கு? எங்கேயுமே நடக்காத கொடுமை இந்த வீட்ல இங்கதான் நடக்கும். ஏய், உனக்கு என்னடி பிரச்சனை? எதுக்கு சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கிற? அதான் உன் புருஷன் என்ன விஷயம்னு உன் காதுல ஓதி இருப்பான்ல, அப்புறம் என்ன? என்ன என்ன என்னன்னா என்ன? நான் எப்ப பேசினாலும் என் வாயை அடைக்கிறதுக்கு மாமியாரும் மருமகளும் வார்த்தையை நல்லா வாய்க்குள்ளே வச்சிட்டு இருப்பீங்கல்ல, என்னையும் கொஞ்சம் பேச விடுறீங்களா?
அவ தான் பெரிய மாமா கட்டின தாலியை கழட்டுறதுக்கு விருப்பம் இல்லாம அவர் நினைப்பிலேயே இருக்கா. அப்புறம் எதுக்கு நீங்க வீம்பா அவ கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டியே ஆகணும்னு இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க? அவதான் மாமா ஞாபகமா வாழ்ந்துகிட்டே போட்டுமே அப்படியே. எதுக்கு தேவையில்லாம இன்னொரு கல்யாணம் எல்லாம்? சும்மா அவ மனசு போட்டு காயப்படுத்திக்கிட்டே இருக்காதீங்க. ஏண்டி நீ அம்புட்டு நல்லவளாகி எத்தனை நாள் ஆகுது? இவ புருஷன் இருக்கிறான்னு நம்பிக்கிட்டு இருந்த காலத்திலேயே இவ கழுத்துல இருக்கிற தாலிய கழட்டி என் பையனுக்கு சடங்கு பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவ தானே நீ? பணத்துக்காக இவ வயசுக்கு கொஞ்சம் கூட பொருந்தாத ஒருத்தனை 2வது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கூட்டிகிட்டு வந்தவ தானே நீ? இப்ப எதுக்கு இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நீ நினைக்கிறேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? இவ நிழல்ல தானே நம்ம சுகமா இருக்கிறோம். இவளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டான்னா நாம கஷ்டப்படுவோமோன்னு நீ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிற. உன் கெட்ட எண்ணெல்லாம் இந்த விஷயத்துல பலிக்காது. ஆமா, அப்படியே நீங்க எங்களுக்கு அள்ளி அள்ளி வாரி இறைச்சிட்டீங்க பாருங்க. காலத்துக்கு உங்க கண்ணு முன்னாடி நாங்க கஷ்டப்பட்டு கண்ணை கசக்கிக்கிட்டு நின்னாலும் ஒத்த பைசா உங்ககிட்ட இருந்து தேராது. ஆனா தா இங்க நிக்கிறாரே, இவரோட யோகத்தை பாருங்க. பழகுன கொஞ்ச நாள்லயே சொலைய 5 லட்சம் ரூபாய் அப்படியே நவுட்டிட்ல போயிட்டாரு. எங்க எங்க இந்த மாதிரி பேசுறீங்க? அந்த சமயத்துல எனக்கு வினோதினி உதவி செய்யலன்னா ஐயாவோட உயிரை காப்பாத்திருக்கவே முடியாது. அந்த பணத்தை கூட நான் கடனை தாங்க வாங்கியிருக்கேன். என்னால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த பணத்தை திரும்ப கொடுத்துருவேன். அதுக்கும் இதுக்கும் எங்க முடிச்சு போட்டு தப்பா பேசிட்டு இருக்கீங்க? வினோதினியோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பெரியவங்களா முடிவெடுத்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாங்க. அத போய் குத்த சொல்றீங்களே? இந்த குடும்பத்துல ஒருத்தருங்க நீங்க. நீங்களும் அவங்க கூட இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இது எங்க குடும்பத்து பிரச்சனை. உங்களால பல பிரச்சனை இங்க உள்ளுக்குள்ள பத்திக்கிட்டு இருக்கு. நீங்க மேல் கொண்டு வந்து எண்ணெய ஊத்திக்கிட்டே இருக்காதீங்க. எப்படியே நல்லா பேசி பேசி தான் இங்க நிக்கிறாளே, அவகிட்ட காசை கறந்துட்டீங்க. ஆமா, இப்ப என்னத்தை வாங்க வந்திருக்கீங்க வீட்டுக்குள்ள? ஏ கனகா, நீ வாய மூடுறியா இல்லையா? இங்க பாருடி, இவங்க 2 பேரு கல்யாணத்தை நீ தான் முன்ன நின்னு நடத்தி வைக்கணும்னு உன்னை யாரும் தலைமை தாங்க வர சொல்லல. நீ வரவும் வேண்டாம், வாழ்த்தவும் வேண்டாம். ஆமா, வாழ்த்திட்டாலும் என் மருமக வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இது நானே எடுத்த முடிவு. இதுல அவளுக்கே விருப்பம் இல்லைனாலும் இந்த கல்யாணம் நடந்தே தீரும். இதுல மத்தவங்க யாரும் எதுவும் சொல்ல வேணாம். சொன்னாலும் நான் கேட்க போறதும் இல்ல. இங்க பாருடி, நாங்க இப்ப கோயிலுக்கு போறோம். உனக்கு நல்ல மனசு இருந்தா வா, இல்லன்னா வழிய விடு, நாங்க போறோம்.